நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நேயர்களே, ரெயின்போ மேடையில் இன்று நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் வெப் சீரிஸோட இயக்குனர் விக்னேஷ் நடராஜன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களுடைய படிப்பு கல்லூரி நாட்கள் எப்படி இருந்தது? சினிமா எங்கே உதிச்சது? ஆக்சுவலாக நான் யூஜி திருச்சியில் காலேஜில் படித்தேன். ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மீடியா சயின்ஸ் படித்தேன். அது படிக்கும்போது தான் நான் சினிமாக்குள்ளே வர்றதுக்கான நிறையா வழி அதில் தான் இருந்துச்சு. என்னென்னா என்னோடய ஃப்ரெண்டு அலாயின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்னென்னா படிக்கும்போதே அவங்கவுங்க என்னென்ன ப்ரொஃபஷன் போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களாம் பிளான் பண்ணி தான் படித்தாங்க. ஸோ நான் எதுக்கு போகிறேன்னு தெரியாமல் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நான் போய் படித்தேன். ஏன்னா எங்கள் அண்ணனும் அங்கே தான் படித்தாங்க. அவங்களும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அவங்களும் பாஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அந்த இதில் தான் நானும் போய் படித்தேன். ஸோ அப்படி படிக்கும்போது அங்கே நிறையா ஷார்ட் ஃபிலிம்லாம் 2-3 நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு அலாய் சொன்னால், நீ பேசாமல் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணினா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் நான் போய் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ட்ரை பண்ணும்போது சுனிதா மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு கிளாஸ் மேம். அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் இப்போ பசங்க பாண்டியராஜ் சார் இருக்காங்களா, அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறாங்க, நான் வேணால் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், நீ அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ண அப்படின்னாங்க. ஸோ நான் அப்படி தான் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன். அவர் தான் சார்ட்டு சேர்த்து விட்டாங்க. இன்னொன்று, நான் அண்ணா நியூஸில் அண்ணா எஃப்எம்னு அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே ஸ்டூடெண்ட் மட்டுமே பேசுகிற மாதிரி. ஸோ நான் அதிலலாம் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். என்னோடய ஆசையாக ஆர்ஜேவாக போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம், மீடியாக்குள்ளே ஜேர்னலிசம் அது மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தேன். ஸோ எங்கள் வீட்லேயுமே இந்த கோர்ஸில் படித்தா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் போகலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ நான் ஜேர்னலிசம் போயிடுவேன் அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் நம்பியிருந்தாங்க. ஸோ நான் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த சேஞ்ச் கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்டு தான். நீ இதில் போ, உனக்கு நல்லா வருது அப்படின்னு சொன்னனால நான் அதில் போய் ட்ரை பண்ணேன். எனக்கு சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் அப்படி எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்படல. நான் போய் ஒரு 1 மந்த்தில் போய் கேட்டேன், ஓகேன்னாங்க. அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்தில் பாண்டியராஜ் சார்கிட்ட போய் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ எனக்கு இதில் போகணும் இதில் போகாத அப்படிங்கிறதுல எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தடையாக இல்லை. எனக்கு என்னோடய ப்ரொஃபஷன் எதுங்கிறதே எனக்கு தேர்ந்தெடுக்க சொன்னது என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பாண்டியராஜ் சார்ட்ட இது நம்மால் கதகளி, நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள், அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஷார்ட் ஃபிலிமுக்கும் சினிமாவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு அங்கே போய் தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கும்போது நம்ம ஆர்டராக எடுப்போம். இன்னொன்று நமக்கு கிடைச்ச டயத்தில் எடுத்துருவோம். நம்மளோட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுப்போம். ஆனால் சினிமான்னு போகும்போது அங்கே டைமிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆர்டிஸ்டோட டேட்டு, அது மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்கு அங்கே போய் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கேமராவும் அங்கே யூஸ் பண்ணுற கேமராவும் நிறையா டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. என்னென்னா எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. சினிமாங்கிறதே டோட்டலாக இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதே எனக்கு கேள்விப்பட்டிருவோம். பட் நான் அங்கே படிக்கும்போதும் கூட நான் பெருசாக ஷூட்டிங்லாம் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் நமக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற நமக்கு எந்த ஐடியாவுமே இல்லாமல் அப்படி தான் போய் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணால் அங்கே ஒரு சின்ன சீன் எடுக்கிறதுக்கு கூட எல்லாருமே சேர்ந்து உழைக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு அங்கே போய் தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் சிம்பு சாரை பார்க்க போகிறேன், நயன்தாரா மேம் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்வத்தில் தான் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணோம். இன்னொன்று, நான் பாதி இல்லாமல் ஜாயின் பண்ணேன். இது நம்மால் லாஸ்ட்டு ஒரு 15 நாள் எடுக்கும்போது தான் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு டெய்லி டே நைட் ஒர்க் பண்ணுறதே எனக்கு தெரியல. ஏன்னா டே நைட் ஷூட்டிங்லாம் போச்சு. எனக்கு அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஐயோ, டெய்லி நம்ம ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணுறோம், புது புது ஆட்கள் நிறைய பேர் வராங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் ஒரு மதிப்பு இருக்குது. எல்லாமே நம்மளை அங்கே பார்க்குற எல்லா விதமாகவே கொஞ்சம் எல்லாமே சேஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா டேரக்ட் சேரில் உட்கார்றதுங்கிறது ரொம்ப ஆசை. அங்கே மானிட்டரை பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசை. ஸோ மானிட்டர்லாம் பார்க்கணுன்னா முன்னாடி சொல்லுவாங்க, லாஸ்ட் அசிஸ்டண்ட்டை பார்க்கக்கூடாது, அவங்களாம் க்ரௌடு தான் கிளியர் பண்ணணும் அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. யார் வேணால் போய் மானிட்டர் பார்த்துட்டு அங்கே தப்பாக இருக்கிறத சரி பண்ணலாம். இந்த பையன் புதுசு, இவன் இப்போ தான் வந்திருக்கான் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணும்போது தான் பிரசாந்தும் நம்ம வாரண்ட்டில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, இந்த விலங்கு டைரக்டர், மாமன் டைரக்டர். ஸோ ஃப்ரெண்டானா அவங்க சீனியர் ஜூனியர் எதுவுமே பார்க்காம நம்ம உள்ளே போய் பேடு முதற்கொண்டு பிடிக்கலாம். ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப சீக்கிரம் கிடச்ச மாதிரியே இருந்துச்சு. அதில் யாருமே கோ டைரக்டர், அதுக்கப்புறம் அசோசியேட், அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக எங்களை ஒர்க் பண்ண விட்டாங்க. சினிமாவை இன்னும் அதிகமாக பிடிச்ச இடங்கிறது பாண்டியராஜ் சார்ட்ட தான். என்னன்னா அவரும் எங்கள் ஊர் தான், புதுக்கோட்டை தான். நான் ஃபஸ்ட்டு நம்ம நேட்டிவிட்டியாக இருக்கிறத காட்டிக்க மாட்டோம்ல. ஸோ அதெல்லாம் அவர் எதுவுமே பார்க்கல. அவர் ரொம்ப ஈஸியாக இதான் வேணும் இதான் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணார். அதே மாதிரி அவங்க என்ன ஸ்லாங்கில் பேசணுமோ அதே தான் அவங்களும் கேட்டோம். ஸோ நமக்கு சினிமாவில் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் சார்ட்டை தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இது நம்ம ஆளில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும்.
கதகளியில் ஒரு சின்ன ப்ரமோஷன் மாதிரி இல்லை நீங்கள் அப்டேட் ஆன விஷயங்கள் நிறைய இருக்கும். அந்த கதகளி ப்ராஜெக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக கதகளிக்கு முன்னாடி பசங்குட்டு ஒர்க் பண்ணோம். சூர்யா சார் நடிச்சிருப்பாங்க. பசங்குட்டு ஒர்க் பண்ணும்போது எல்லாமே சின்ன குழந்தைங்க, ப்ளஸ் வந்து ஹீரோவாக பார்த்தா சார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து சின்ன பசங்களுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ என்னென்னா சின்ன பசங்களை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஆர்டிஸ்ட்னால் அவங்களுக்கு வந்து நம்ம டயலாக் கொடுத்தா போதும், இன்னொன்று என்ன சீன் சொன்னால் போதும், இதுக்கு முன்னாடி உள்ள சீனு, அதுக்கு அடுத்து என்ன சீன் நடக்குதுன்னு சொன்னால் போதும். ஆனால் பசங்களுக்கு அப்படி கிடையாது, அவங்க ஃபுல்லாகவே மறந்துடுவானுங்க. இன்னொன்று வந்து அடுத்த சீன் இதாங்கிறதுக்கான ரியாக்ஷன் அவங்களுக்கு தெரியாது. இந்த சீன் என்னமோ அதுதான், அதுவும் ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் இருப்பாங்க. நிறையா பசங்களை வச்சு நாங்கள் வந்து கண்ட்ரோலாக எடுக்கணுங்கிறது. அதுவும் சில பசங்கள்லாம் வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க. ஒரு டேக் வந்து 2-3 வாட்டி போகிறது, அது மாதிரியான சூழ்நிலை வரும்போதெல்லாம் அவங்க வந்து கோவப்படுவாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ஆர்டிஸ்ட்டுங்கிறவங்க வேறு, பப்ளிக்கை வச்சு எடுக்கிறதுங்கிறது வேறுங்கிறது அந்த படத்தில் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். அது சின்ன பசங்களை வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து அந்த படத்தில் கற்றுக்கிட்டோம். கதகளியில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், நாங்கள் 3 பேர் தான் ஒர்க் பண்ணோம். கப்புள் ஃப்ரெண்ட்லி பண்ண டேரக்டர் அஸ்வின், அப்புறம் காயத்ரின்னு ஒருத்தவங்க, அப்புறம் நான். ஸோ நாங்கள் 3 பேர் தான் ஒர்க் பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா நிறையா லைவ் ஆர்டிஸ்ட்டாக நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி க்ரௌடாக பார்த்தீங்கன்னா லைவாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து அந்த கடலூர் ஊர் மக்கள் அது மாதிரியான ஆட்கள் தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் கடலூரில் போய் எடுக்கும்போது ஒரு திருவிழா செட்டப் ஒன்று போட்டு ஒரு சாங் எடுத்தோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் என்னென்னா அவ்வளோ க்ரௌடையும் வந்து சமாளிக்கிறதுங்கிறது வந்து நிறைய ஏடிஸ் இருந்தால் தான் சமாளிக்க முடியும். ஸோ நாங்கள் 3 பேர் தான், அது நைட் டைம். ஸோ நாங்கள் அந்த ஊர் மக்களை சமாளிக்கிறது வந்து பெரிய கஷ்டமாக போச்சு. அப்போ எங்கள் சார் என்ன பண்ணாருன்னா, ஸ்டேஜில் ஏறி அவர் வந்து எல்லார்ட்டையும் பேச ஆரம்பித்தார். இது வந்து உங்கள் ஊரில் இருந்து எடுக்கிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்கள் இந்த நைட்டுக்குள்ளே இது எடுக்க வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கலேருந்து ஒரு சில பேர் வந்து சரிங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அவங்களே வந்து ஏடிஸ் மாதிரி 4-5 பேர் முன்னாடி நின்று நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே அவங்க கேட்டு அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க நைட்டு ஃபுல்லாக உட்காரணும் அவசியம் கிடையாது. ஆனால் எங்களுக்காண்டி நைட்டு ஃபுல்லாக அந்த சாங் முடிகிற வரைக்கும், நைட்டு ஃபுல்லாக காலையில் வரைக்கும் 6 மணி வரைக்கும் உட்காந்துட்டு அடுத்த நாள் அதே மாதிரி திரும்பி வந்தாங்க. ஸோ அது என்னென்னா புதுசாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்க சொல்கிற வேலையை செய்கிற ஒருத்தவங்க பார்த்தது வேறு. ஒரு ஊர் மக்களே வந்து சேர்ந்து சரி வாங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இதோட இது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மோட்டிவில் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்க. இப்போ இதுனா நம்ம வந்து சில பேர் வந்து டயர்டாகுதுன்னு போய் உட்காருவாங்க, அதெல்லாம் போய் கூட்டு வரணும், கம்யூனிட்டி மிஸ் ஆகும், இதெல்லாம் மிஸ் ஆகும், நிறையா வேலை இருக்குது. இவங்க எல்லாருமே தெரிஞ்சாலும் உங்கள்ட்ட வேலை வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, வேடிக்கை பார்க்க வந்தவங்க தான். ஆனால் அடுத்த நாளும் அதே ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அதே கம்யூனிட்டியோட வந்து நின்று எங்களுக்காக நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த கதகளி எல்லாமே வந்து புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா சாருமே வந்து எப்போதுமே ஸ்கிரிப்டை எழுதிட்டு தான் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து எழுதி அப்படி போனது தான் வந்து லைன் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சார் எப்போவுமே வந்து எப்படியும் ஒரு 15 வருஷம் தான் எழுதுவார். ஆனால் இது ஃபஸ்ட் டைமாக எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் ஸ்பாட்டில் வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணி எடுத்த படம் தான் வந்து கதகளி. அந்த 10-15 வருஷம்னா அது என்னது வருஷன்னா, இப்போ ஃபஸ்ட்டு அவரோட மைண்டில் இருக்கிறத ஃபுல்லாக எழுதிடுவார். அதுக்கப்புறம் டிஸ்கஷன் அவர் ஃப்ரெண்டு கூட சுசீந்திரன் சார், திரு சார் இவங்க கூடலாம் பண்ணுவார். அவங்க சொன்னதுலேருந்து அதை சேஞ்ச் பண்ணுவார். அப்புறம் திரும்பி இன்னொரு டீம் போடுவார். இது மாதிரி ஒவ்வொரு டீமாக பேசி அப்புறம் கடைசியில் எங்கள்கிட்ட வருவாங்க, வந்து இது மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நாங்கள் சஜஷன் சொன்னோன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி விட்டுருவார். 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் திரும்பி கூப்பிட்டு நீ அன்றைக்கி சொன்னீங்களே அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து 2 நாள் கழித்து அதை ஆட் பண்ணுறதுக்கான முயற்சியும் பண்ணுவார். அப்புறம் ஆட் பண்ணுவார். எல்லோரும் சேர்ந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த வெர்ஷன் போய் கொடுப்போம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டிஸ்கஷன் போக ஒவ்வொரு வெர்ஷனாக மாறும். கடைசியாக ஒரு வெர்ஷன் அவர் உட்காந்து ஃபுல்லாக படிப்பார். அப்போது திரும்பி ஒன்று மாற்றுவார். அப்போ டெய்லி காலைல வந்தோன்னே சாரோட முதல் வேலையை வந்து ஃபஸ்ட்லேருந்து படிப்பார். நம்ம விட்டதுலேருந்து எப்பவும் படிக்க மாட்டார். ஸ்கிரிப்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக படிப்பார். அப்போ படிக்க எதெல்லாம் வந்து அவருக்கு இது நல்லா இல்லை, இது வேணாம் அப்படின்னு தோணுதோ அது எல்லாத்தையும் திரும்பி எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி எழுதி வர்றது தான் வந்து ஒவ்வொரு வருஷனாக வரும். ஸோ அது மாதிரி சார் வந்து 15 வருஷம் வரைக்குமே வந்து எழுதிக்கிட்டே இருப்பாங்க சார். ஒவ்வொரு தடவை எழுத நாங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதான் 15 வருஷங்க. பாண்டியராஜ் சார்கிட்ட சார் நான் அடுத்து கதை எழுத போகிறேன், இதுக்கடுத்து வந்து டைரக்டர் ஆகிறதுக்காக ப்ரொடியூசர் சந்திக்க போகிறேன் அப்படின்னு ஒரு சொல்கிற மொமெண்ட் கிட்டத்தட்ட அவரை கொஞ்சம் பெரிய காலம் இருக்கும். உதவி இயக்குனர் டு இயக்குனர் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட் உங்களுக்கு எப்போ வந்தது, அவர்கிட்ட எப்படி வெளிப்படுத்தினீங்க? இல்லை, ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட்னா கதகளி தான். கதகளியில் என்னென்னா உங்களுக்கு 3 பேர் வந்து அதுவும் விஷால் சாரை வச்சு நம்ம இவ்வளோ படத்தை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அவருக்குமே பயங்கர கான்ஃபிடென்ட். சாரை தான் சொல்லுவாங்க எப்போவுமே. அது கொஞ்சம் சில பேருக்கு வந்து சாரோட படம்னே தெரியாது. சில பேருக்கு வந்து அந்த படம் வந்து மிக்சட் ரிவ்யூ தான் வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரே நாளில் நடக்கிற கதை தான் அது.
பிளான் பண்ணது. கைதிக்கெலாம் முன்னாடியே சார் அந்த மாதிரி ஒரே நைட்டில் நடக்கிற கதையாக தான் பிளான் பண்ணார். ஸோ அது வந்து அப்போ உள்ள சூழ்நிலைக்கு அது ஒத்து வருமானு தெரியாமல் தான் வந்து ஃப்ளாஷ்பேக்காக சின்ன போயிட்டு வரும். ஸோ அந்த இது வந்து இப்போ எங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ட் வந்துச்சுன்னா, எங்கே வேணாலும் எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. திடீர்னு இந்த இடத்துல போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி உடனே ரெடி பண்ணி உடனே எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஆர்டிஸ்ட்லாம் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு ஒரு படத்தை வந்து கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடண்ட் அது தந்துச்சு. இன்னொன்று வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ நிறையா க்ரௌடெல்லாம் வந்து சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டும் அங்கே தான் வந்துச்சு. இன்னொன்று என்ன பிடிக்கும் என்னென்னா, சார் வந்து மழை வந்தாலும் படம் எடுப்பார், வெயில் அடித்தாலும் படம் எடுப்பார். மழை வந்தால் அதுக்கான சீன்ஸ் தனியாக வச்சுருப்பார். உடனே ஷர்ட்டை மாற்றி டக்குன்னு எடுத்துருவார். மழை நின்றுச்சா உடனே அடுத்த மாற்றி எடுப்பார். ஸோ அது வந்து சார்ட்டை வந்து ஒரு ப்ளஸ். கதகளி ஃபுல்லாகவே மழையாக தான் இருக்கும். அது எல்லாமே நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் பண்ணவே இல்லை, ரியல் தான். யூனிட்லேருந்து எல்லாருமே வந்து ரெயின் கோட் போட்டு தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அது வந்து என்னென்னா எங்களுக்கு நிறையா கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. அதனால சார்கிட்ட போயிட்டு, சார் நான் அடுத்து நான் பண்ணுறேன்னு சொன்னோன்னா சார் எதுவுமே சொல்ல, சரிடா நீ கதை எழுதிட்டு போய் பேசு, இல்லை உனக்கு யாரும் கிடைக்கலனால என்கிட்டவா நான் சொல்லி விட்றேன் அப்படி தான் சார் சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் அப்படி போகும்போது பிரசாந்த் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். பிரசாந்த் அப்போ ப்ரூஸ்லி முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நானும் பிரசாந்தும் ஒன்றா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து விலங்கு பிரசாந்த் கிடச்சி. ஸோ அது கோவிட் டைம்னால ஸ்டார்ட் பண்ண முடியாது, இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு. அது செகண்ட் வேவ் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ ஒரு 17 நாள் தான் எங்களுக்கு டயம் இருந்துச்சு. அந்த 17 நாளில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா அடுத்து ஒரு 20 நாள் அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப தைரியமாக என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்தது தான் வந்து விலங்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு கோவிட் வந்தாலும் சரி என்னன்னு சரி அப்படிங்கிற போய் தான் எடுத்தோம். இப்போ எனக்குலாம் அதில் கோவிட் வந்துருச்சு. ஸோ அது மாதிரி நிறையா பேருக்கு வந்துச்சு. ஆனால் நாங்கள் அதை நிறுத்தவே இல்லை, நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம். ஸோ அந்த 17 நாள் எடுத்தது வந்து இன்னும் பயங்கர கான்ஃபிடென்ட். ஏன்னா இந்த சூழலில் வந்து படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் வந்து வரலன்ட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. ஸோ அதை மீறி எங்களுக்கு வந்து அந்த படம் வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் உடனே மாமன் கிடச்சிச்சு. ஸோ நான் வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அடுத்து மாமன் வந்துருச்சு. சரி மாமனை முடிச்சுட்டு அடுத்து போகலான்னு சொல்லும்போது தான் என்னோடய ஸ்கிரிப்ட் அடுத்து வந்து பிரசாந்த் ஒரு லைன் சொன்னது தான் வந்து வாரண்ட். அதை வச்சு தான் நான் ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ணி இப்போ அந்த வாரண்ட் முடித்தோம். விலங்குக்கான ரிசர்ச்சில் உங்களோட ட்ராவல் எவ்வளோ தூரம் இருந்தது? விலங்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரசாந்த் வந்து கதையாக முடிச்சிட்டார். அதுக்கு நான் ஃபுல்லாக போகல. அதுக்கப்புறம் திரும்பி கதை முடித்ததுக்கப்புறம் நான் படிக்க போனதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து பிரசாந்த் வந்து அங்கே இருக்க போலீஸ்லாம் மீட் பண்ண போவார். அப்போ என்னை கூட்டிகிட்டு போகும்போது நான் அவங்க கூடலாம் பழக ஆரம்பித்தேன். அப்போ அவங்க வந்து டெய்லி ஒவ்வொரு கதையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த விலங்குங்கிற ஒரு கதை வந்து ஒரு லைன் சொல்லிட்டாங்க, அவங்க வந்து நடந்த விஷயத்த சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து பிரசாந்த் ஒன்று எழுதி வச்சுருந்தார். ஸோ அது மீறி என்னென்னா அதில் இன்னும் ஆர்வமாக என்ன பண்ணோன்னா, ஒவ்வொரு போலீஸும் என்னென்ன பண்ணுவாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி நடக்கும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைமாக வந்து விலங்குல தான் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்குங்கிறது காட்டினது. இது வரைக்கும் அப்படி காட்டினதில்லை. ஏன்னா போர்டே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த வளைவான போர்டு தான் இருக்கும். ஃபஸ்ட் டைமாக வந்து அங்கே என்ன போர்டு இருக்கோ அந்த போர்டு தான் வைக்கணும். ஸ்டேஷனுக்குள்ளே எந்த இடத்துல பெஞ்ச் இருக்குது, எந்த இடத்துல வந்து சேரு, எந்த இடத்துல வந்து அக்யூஸ்ட்டை உட்காரணும், அக்யூஸ்ட்டை வந்து செல்லுக்குள்ளே அடைக்கலாமா வேணாமா, அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸு கொடுக்கலாமா, அவன் கையில் கயிறு கட்டியிருக்கலாமா, கழுத்தில் வந்து செயின் போட்டிருக்கலாமா, இதெல்லாம் வந்து அங்கே ஃபஸ்ட்டுமே அப்போ தான் நோட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கும், அங்கே வந்து சில பேர் குளிப்பாங்க, அங்கே வந்து கையில் கட்டிக்கிட்டு இருப்பாங்க போலீஸு, க்ரைம் போலீஸ்லாம் வந்து தாடி வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க வந்து யூனிஃபார்மே போட மாட்டாங்க. இது எல்லாமே வந்து எங்களுக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த விலங்கு தான் வந்து நிறையா விஷயங்கள் போலீஸை பற்றி நிறையா தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று போலீஸை பார்த்து நான் எல்லாருமே பயந்த ஒரு நேரத்தில் அவங்க அப்படி கிடையாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சது வந்து அந்த விலங்குல தான். ஸோ அதுதான் எனக்கு வந்து வாரண்ட்டுக்கு நிறையா ஹெல்ப்பாக இருந்துச்சு. வாரண்ட்டுக்கான கதை, திரைக்கதை வடிவமைப்பு அந்த ப்ராசஸ் சொல்லுங்கள். எனக்கு விலங்கு முடித்தோடனே வந்து பிரசாந்த் வந்து இந்த ஒரு கதை சொன்னார். அதாவது 3rd எபிசோடில் ஒரு கதை ஆரம்பிக்கும். வாரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, இதை வச்சு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒருத்தரை பிடிச்சிருக்காரு, அதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நான் என் கதை சொல்லவும் நல்லா இருந்துச்சு. சரி அப்போ நீ போயிட்டு ஃபுல்லாக அந்த போலீஸ்கிட்ட போய் ஃபுல்லாக பேசு, வேறு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அவர் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காரோ அப்போல்லாம் அவரை போய் மீட் பண்ண ஆரம்பிப்பேன். அவர் எங்கே இருந்தாலும் கூப்பிட்ருவார். உடனே ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்பார். இந்த மாதிரி இங்கே இருக்கேன், சரி கிளம்பி விடனா. அவர் எங்கே திருச்சி வந்து எப்போவுமே பக்கத்தில் எல்லாமே பக்கத்தில் இருக்கும். சரி நான் அவர் எங்கெல்லாம் கூப்பிடுவாரோ அங்கெல்லாம் போவேன். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் அவர்கிட்ட கதை கேட்கும்போது நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த படிக்கட்டில் உட்காந்தா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, எங்கேயும் போக முடியல. அங்கே உட்காந்து ஃபஸ்ட்டு கதை கேட்குறேன். அவருக்கு நடந்த விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் இந்த வாரண்ட்டை பற்றி சொல்லாமல் அவரோட லைஃப்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ஸோ அதுதான் எனக்கு வந்து ஏன் நம்ம வந்து அந்த கதையை மட்டும் எடுக்கணும், ஒரு போலீஸோட லைஃபாக ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அது மாதிரி ஒரு 4-5 போலீஸ் மீட் பண்ணோம். அவங்க எல்லாருமே அவங்க லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பித்தாங்க.
ஸோ அப்போ எனக்கு என்ன கேள்வியாக இருந்துச்சுன்னா, நான் என்னோடய டவுட்டெல்லாம் இருக்கும்ல, அதுதான் சீனாக வந்துச்சு. நான் ஒரு டவுட்டு கேட்பேன். ஆனால் நீங்கள் கோர்ட்டில் போய் யாருன்னே தெரியாமல் ஒரு அக்யூஸ்டுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றீங்க, அவர் வந்து சப்மிட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஒருவேளை அவர் வந்து ஃபேக்காக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஃபேக்காக இருந்தால் ஆமல்ல அப்படின்னா அவருக்கு ஒன்று தோணுது. அப்படி ஒரு சீன் ஒன்று எழுதினேன். ஸோ இது மாதிரி நான் ஒவ்வொரு கேள்வியும் தான் வந்து எனக்கு வாரண்ட்டுக்கு சீனாக வந்துச்சு. அவங்களோட லைஃப் தான் வந்து எனக்கு வந்து கருப்புங்கிற ஒரு கேரக்டரை வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு அன்ஃபிட்டான ஒருத்தவன் எப்படி போலீஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைனுமே வந்து எனக்கு அவங்களோட லைஃப் தான் எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆனிச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் ஃபுல்லாகவே வந்து எழுத ஆரம்பித்தேன். படம் பார்த்துட்டு இருந்தப்ப இதை வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம்னா, பாலாஜி சக்திவேல் வந்து பிரசாந்த் பாண்டியராஜிட்ட முகமது அலி ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொல்கிற இடம். அதாவது சில விஷயங்கள் மோட்டிவேஷனலாக இருக்கும், ஆனால் பிரச்சாரம் ஆயிடக்கூடாது. இதை இந்த படத்தில் இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த ஸ்டோரியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இடம் லைஃப்பில் ஒன்று இருக்குது, அவ்வளோ மோட்டிவேட் பண்ணிச்சு. முகமது அலி அந்த ஸ்டோரி இதுக்குள்ளே வந்த விதம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நாங்கள் என்னென்னா, கதை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் எழுதும்போது ஒன்று தோணும், இந்த இடத்துல ஒன்று வேணும், மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு சும்மா சாதாரணமாக எழுதி வச்சிடணும். நீ வந்து இப்போது இந்த வேலைக்கு போயிட்டடா, இந்த மாதிரி பண்ணணும். நான் அப்போ எனக்கு வந்து மஞ்சப்பை படம் எடுத்தாங்களா, அது ராகவன் அண்ணன் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒன்று படித்தேன்டா தம்பி, உனக்கு மோட்டிவேட்டாக இருக்குன்னு சொல்லி எனக்கு சொன்னார். இது நல்லா இருக்குல்ல அப்படின்னாரு. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. உடனே அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் இந்த இதை வந்து நான் எடுத்துக்குவானே, கதைக்கு எடுத்துக்குவானே, உன் கதைக்கு யூஸ் ஆக மாட்டா அப்படின்னா, ஆனால் கண்டிப்பாக யூஸ் ஆகணும், இதானே என்னோடய கதையே, நீங்கள் சொன்னது தான் டோட்டல் கதையே அப்படின்னா அவர் வந்து அந்த லிங்க்கெல்லாம் எனக்கு அனுப்பிச்சார். நான் உடனே என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக அதை பார்க்க ஆரம்பித்தேன், வீடியோ எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ என்னோடய அசிஸ்டன்ட் என்ன சொன்னேன்னா, முகமது அலியை பற்றி வேறு ஏதாச்சும் இருக்கா பாருங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே இருக்குது, நிறையா இருந்துச்சு. ஆனால் இந்த கதைக்கு கரெக்டாக ஆப்டான ஒரே இடம் அது ஒன்று தான். இந்த ஒரு லைன் மட்டும் சொன்னால் போதும், மொத்த கதையுமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான இடமா வந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாகவே கேட்டு அதை வந்து டைலாக்காக பெருசாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்க ஆரம்பித்தோம். சுவாரஸ்யம் குறையாமையும் இருக்கணும், ஆனால் அது ஃபுல்லாகவும் தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி அது ஒவ்வொரு நாளுமே அந்த டைலாக் எழுதும் போது எங்களுக்கு வந்து அது குறைக்கிறதுக்கு மனசே இருக்காது. ஏன்னா ரொம்ப பெரிய டைலாக்காக இருந்துச்சு. ஏன்னா முகமது அலிங்கிறவர் எப்படி வந்து அவரோட பேரை சொல்லி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச 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 அது வந்து கம்மியாகி கலவைக்கலை. ஏன்னா நமக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வந்து ப்ரீச் பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறக்காண்டி பேசி இப்போ நீங்கள் தான் வந்து கருப்பு கேரக்டர்னா, நான் அப்பா கேரக்டர்னா, இதை எப்படி நம்ம இந்த விஷயத்தை கேட்டுட்டு நம்ம பேசுவோம்ல, அப்படி பேச ஆரம்பித்து ரெக்கார்ட் பண்ணி எழுதுனது தான் வந்து அந்த டைலாக். சூப்பர். ஒரு பொருள் நம்மளுக்கு வேணும், இல்லை ஒரு இலக்கை நம்ம அடையணும்னா, ஒன்று அவன்கிட்ட கெஞ்சி 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 அவன்கிட்ட இருந்து அதை வாங்கிரு, இல்லை உன் அதிகாரத்தை பயன்படுத்தி வன்முறையில் இறங்கிரு. ஏன்னா உன் இலக்கு நேர்மையானது. இதை வந்து நீங்கள் காட்சிப்படுத்துகிற இடம், அந்த முதல் தடவையாக இதில் எந்த எவிடன்ஸும் இல்லாதப்போ ஒருத்தர் வீட்டுக்கு பிரசாரத்தை வாங்கிட்டு போகிறது, காய்கறி வாங்கிட்டு போகுது, அவருக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கறதுனால அவர் ஒரு கட்டத்தில் பேசிடுவாரான்னு நினைக்கிறதுன்ட்டு அவர் கதவை இவர் தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் ஓப்பன் அப் ஆகுறாரு. அந்த இடம் பற்றி சொல்லுங்களேன். இது பெரிய சைக்காலஜியான ஒரு விஷயம். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, போலீஸ் வந்து அடித்து விஷயத்தை வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம அக்யூஸ்டுன்னு சந்தேகப்படுறவங்கள வேணால் அடித்து வாங்குவாங்க, கேட்பாங்க. அவர் அக்யூஸ்டு கிடையாது, அவர் அந்த கடையில் வேலை பார்த்த ஒரு ஆள். அவருக்கு ஒரு விஷயம் தெரியுங்கிறது அவர் பேசுகிற விஷயத்தை வச்சு அவருக்கு தெரியுது. ஆனால் அவர்கிட்ட போய் கேட்கணும். இன்னொன்று வயசான ஆள், அவர்கிட்ட போய் நம்ம வந்து நான் சொல்கிறியா இல்லை அவனை வந்து உள்ள தூக்கி போடுவான்னு சொல்லவும் முடியாது. இன்னொன்று இப்போ தான் வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆகிறார், இவர் போய் மிரட்டவும் முடியாது. போலீஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒருத்தவனை மிரட்டுறங்கிறது தயக்கம் இருக்கும். இந்த ஆடியன்ஸ் மாதிரி நாங்கள் வச்சுருந்தோம், ஃப்ரெண்டு கரெக்ட், உனக்கு தான் அதிகாரம் ஒன்று இருக்குல்ல, நீ அடித்து கேட்கலாம்ல, இல்லைனா நீ வந்து கெஞ்சி கேள்றா அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ இவர் என்ன முடிவு எடுப்பார்னா, நம்ம ஏன் அடித்து கேட்கணும், நம்ம அவர் அக்யூஸ்டு கிடையாது அப்படிங்கிறதுல. இன்னொன்று போலீஸுமே அப்படி தான் பேசுவாங்க. நம்ம வந்து அக்யூஸ்டையே அடித்து பார்த்ததுனால நமக்கு போலீஸ் பற்றி தெரியல. போலீஸ் எப்போதுமே வந்து ஒரு அக்யூஸ்டாக இருந்தாலும் சரி, கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்களாலும் சரி, அவங்களோட மனநிலையை வந்து பயங்கரமாக வந்து சோதித்து பார்த்து உண்மையிலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவன்ட்ட தப்பு இருக்கா, அவன் மேலே தப்பு இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப போராடுவாங்க. அதனால தான் போலீஸ் வந்து பேசும்போதே வந்து ஏற்ற இறக்கம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தானே மிரட்டி கேட்பாங்க, சொல்கிறியா இல்லை ஏதாச்சும் பண்ணிடுவா. இல்லை ஃபஸ்ட்டு ஒரு அக்யூஸ்ட்டை கேட்குறது இப்படி தான் கேட்பாங்க. அவன் மேலே டவுட் எதுவுமே இருக்காது, வந்து உட்காந்துருப்பான். சரி எவ்வளோ எடுத்து சொல்லு அப்படிமா. சார் என்ன சார் சொல்கிறா, எவ்வளோ எடுத்துன்னு சொல்கிறா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ அவன் ஆட்டோமேட்டிக்காக கேள்வியாக அவன் பேர் என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க. எடுத்தோடனே எவ்வளோ எடுத்தேன்னு சொன்னோன்னே அப்போ நம்ம எடுத்துங்கிற எடுத்து முடிவு பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற இவன் மனநிலை வந்துடும். ஸோ இதுதான் வந்து போலீஸ் வந்து எப்போவுமே பயன்படுத்துகிறது. அதே மாதிரி ரொம்ப அப்பாவியாக ஒருத்தவங்க வந்து பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 18 வயசு பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க. டேய் உனக்கு என்னடா வயசாகிடுச்சு, நீ பாரு இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீ வந்து
நாளைக்கு திருடனா மாறிடுவேன், அங்கே இருக்க அக்யூஸ்டை காட்டிப்பார், இவெல்லாம் வந்து லைஃப்பை தொலைச்சிட்டான், அவன் புள்ள வந்து அவனை வந்து வீட்டுக்கே வரவேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் மனநிலையை மாற்றுவாங்க. ஸோ போலீஸ் வந்து இப்படியும் ரொம்ப ஹையாகவும் இருப்பாங்க, ரொம்ப டவுன் எடுத்தா கீழே இறங்கி இப்படியும் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இடம் தான் அது. அவர்கிட்ட வந்து நம்ம போய் அதிகாரத்தை போய் பயன்படுத்தி பேசினோம்னா அவர் அடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார். ஸோ அவர்கிட்ட வந்து அப்படி பேசக்கூடாது. இன்னொன்று அவர் எப்படிப்பட்டவருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் வந்து ஒரு இடத்துல கணக்கு பிள்ளைய வேலை பார்த்துருக்காரு. அவர் வீட்டுக்கு போய் உட்காந்து பேசும்போது பொண்ணு தண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க, நல்லா பேசியிருக்காரு. அப்போ இவரை வந்து நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது, இவர்கிட்ட வந்து இப்படி தான் ரொம்ப பொறுமையாக அவருக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ, இப்போ வயசானவங்களுக்கு வந்து அவர் வாக்கிங் போயிருக்காரு, என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, இது எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக காட்டலை, பட் இதுதான் போலீஸ் பண்ணுவாங்க. அவரை வாட்ச் பண்ணுவாங்க, இவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும். ஒரு போலீஸ் வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்து பிரசாதம் கொடுத்தா என்ன நினைப்பாங்க, ஏன்னா ஒருத்தன் வந்து ரொம்ப சாந்தமாக ஒருத்தன் வந்து பேசுகிறானே அப்படின்னு ஒரு மனநிலை வரும்ல. ஸோ அந்த மனநிலை தான் வந்து பிரசாதம் கொடுக்கும்போது அவர் சிரிச்சிருவார், சரி வாயா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ அப்படி தான் அதை வந்து நாங்கள் காட்சிப்படுத்த விரும்பணுமே தவிர நம்ம எல்லாமே போலீஸ் தான். ஒரு போலீஸ் எப்படி இருப்பாங்கங்கிறத வந்து டெய்லி வாட்ச் பண்ணனால எங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஹியூமர் அப்படிங்கிற ஏரியா இன்ஸ்பெக்டர் டு எஸ்பி வரைக்கும் கோர்ட்டில் ஜட்ஜி முன்னாடி நிறுத்துகிற அளவுக்கு ஒரு கான்ஸ்டபிளோட இன்னசென்ட்டு தனம் வந்து இருக்குது. இன்னொரு இடம், இந்த மாதிரி நீங்கள் வந்து 20 வருஷமாக கோர்ட்டுக்கே வரல, கையெழுத்து போட வாங்கன்னு சொன்னப்போ லாரியில் வந்து கோர்ட்டுக்கு வந்து இறங்குற இடம் இருக்குது. இந்த கான்ஸ்டபிளோட மனநிலையில் கதையை நம்ம வடிவமைக்கும் போது ஹியூமர் எக்கச்சக்க இடம் இருக்குது. பட் இந்த 2 இடம் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த கதைக்குள்ளே ஹியூமர் இவ்வளோ போதும், இதுக்கு அடுத்து நம்ம சீரியஸ் தான் கையாள போகிறோம் அப்படின்னு எடுக்கிற கால் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 எபிசோடு வந்து ரொம்ப செட்டப்பாகவே இருந்துச்சு. வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எபிசோடே உட்கார வச்சிடணுமா. என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எபிசோடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பீடாக இருக்கும். இன்னொன்று அது வந்து ஒரு படமாக தான் நான் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பித்தேன். படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 20 நிமிஷத்துலேருந்து படம் பீக்கில் போகும் எப்போதுமே. நிறையா பேர் என்கிட்ட சொன்னது வந்து இது வந்து ஒரு படம் மாதிரி ஃபீல் ஆச்சு, இது வந்து ஒரு வெப்சீரிஸாக ஃபீல் ஆகலை. ஏன்னா வெப்சீரிஸுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒன்று இருக்கணும், மிடில் ஒன்று இருக்கணும், அப்புறம் எண்டு முடியும்போது ஒரு பேங்க் இருக்கணும். இப்போ என்னோடய ஃபஸ்ட் எபிசோடில் ஓப்பன் பண்ணோன்னே ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஏதோ லாக்அப் டெத் நம்ம நடந்துச்சு அப்படின்னு. அப்புறம் மிட்டில் எதுவுமே இருக்காது, சாதாரணமாக போகும். எண்டில் முடியும் போது அவனை அடித்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்றோம். இப்போ செகண்ட் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு வந்து இதில் வெப்சீரிஸ் பேட்டர்ன்லேயே என்னால் போக முடியல இந்த கதையை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ நாங்கள் இது என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு 2 எபிசோட் ரொம்ப ஹியூமராக ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பண்ணோம். நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 4th எபிசோடு வந்து அந்த சீனாகவே அப்படி தான் எங்களுக்கு அமைஞ்சிச்சு. நான் வந்து அதை வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி போலீஸ் போய் யாரும் பிடிச்சது கிடையாது. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாரண்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களாக போகிறோமே, ஒரு குரூப்பாக இருக்குமா, நான் ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் இருக்குது தம்பி, பங்காளிலாம் அடிச்சுக்கிட்டவங்களாம் இருக்காங்க அப்படின்னா. எனக்கு அங்காளி பங்காளிங்க அடிச்சிட்டோன்னா எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆனது, ஒரு அங்காளி பங்காளிகளை பிடிக்க போகிற மாதிரி ஒன்று வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தான். அப்போ ஒரு ஃபங்க்ஷனில் வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்படியும் ஒவ்வொன்றா வந்து தானாகவே அது சொல்லுவாங்களே, ஒரு கதைக்கு வந்து தானாகவே வந்து நிறைய ஆட் ஆகுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எனக்கு ஆட் ஆனது தான். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரே நாளில் எழுதிட்டேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த இடத்துல போய் விசாரிக்கும் போது ஒரு இன்னசென்ட்டான போலீஸ் விசாரித்தா கண்டிப்பாக வந்து ஹியூமராக தான் இருக்கும் அப்படிங்கும்போது அது வந்து எழுத வந்துருச்சு. மற்றபடி கோர்ட் மேட்டருமே எனக்கு வந்து கேள்வி தான். கோர்ட்டில் வந்து இது மாதிரி நடக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். நான் சும்மா யதார்த்தமாக கேட்டேன், ஒருவேளை நான் தப்பாக சர்டிஃபிகேட் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன். தப்பாக சர்டிஃபிகேட் கொடுத்தா அவனை மெமோ கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தா அது பெரிய விஷயமா மாறிண்டா தம்பி அப்படின்னாரு. அப்போ இப்போ டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தா பெரிய விஷயம் மாறிடல. அப்போ அந்த இடத்துல வந்து நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு எஸ்பிலேருந்து எல்லாருமே வந்து ஜட்ஜுக்கு வந்து இந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கா, சில பேர் வந்து அது லாஜிக்கே இல்லைன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. ஆனால் அது வந்து லாஜிக்கான விஷயந்தான். ஜட்ஜு இதுக்கு மேலே தண்டனை கொடுத்துருக்காங்களாம். ஸோ நான் கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் தான் எனக்கு வந்து இந்த சீன். அதெல்லாம் கொடுப்பாங்க தம்பி, ஏன் அந்த கோர்ட்டு பெஞ்சில் கூட போய் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னது தான் எனக்கு அந்த சீனாகவே உருவாச்சு. ஸோ அந்த பெஞ்சில் உட்கார்றதுங்கிறது வந்து போலீஸ் தரப்பில் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா அது வந்து அக்யூஸ்டு பெஞ்ச், அந்த இடத்துல நிற்கிறதே வந்து அவங்க நிற்கக்கூடாது. உயிரோடு இருக்கவனை இறந்து போயிட்டான்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்போ அந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்லும் போது கண்டிப்பாக வந்து இந்த பையனை பார்க்க வச்சது யாருன்னு கேட்டால் ஒவ்வொரு அதிகாரியும் தான் கூப்பிட்டு விசாரிக்கணும். இப்போ தப்பு எல்லாரும் மாரியும் தான் இருக்குன்னு சொல்லி தான் உட்கார வைக்கணும். ஸோ அந்த இடமே வந்து அப்படி மாறினதுக்கு காரணமே வந்து இந்த கேள்வி தான். ஸோ அதை தான் நான் வச்சேன். நான் எதையுமே வந்து நானாக ஒன்று எழுதி நானாக வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வைக்கவே இல்லை. ஸோ நான் எல்லாமே வந்து அந்த போலீஸ் தரப்பில் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஆமாம் நடந்துச்சுன்னா தப்பு தான் தம்பி அப்படின்னு அவங்க சொல்ல தான் நான் எழுதினேன். ஸோ அதனால் அந்த இடம்லாம் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆனது வந்து நான் கேட்ட கேள்வி தான் வந்து. ஸோ எனக்கு வந்து என்னென்னா இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோட ரத்தமே இருக்காது. நான் அப்படி தான் பிளான் பண்ணேன். இல்லை எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருக்கணும். ஒரு டிஎஸ் பெட்டி திருடினவன், சும்மா ஊருக்குள்ளே திருடணும், இந்த மாதிரி விஷயத்த பயங்கரமாக நம்ம இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த ஃபோனை வச்செல்லாம் பண்ணாமல்
ஒரிஜினலாக எப்படி பண்ணுவாங்களோ அது பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்தது தான் இந்த வாரண்ட். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஹியூமர் நிறைய இடத்துல இருக்க மாதிரியே இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து விசாரிக்கிறது அப்படி தான் நார்மலாக விசாரிப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இதில் எடுக்கலான்னு பிளான் பண்ணுது. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அதை வந்து விசாரிக்கிறத வந்து நீங்கள் மியூசிக்காக சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் வேறையாக இருக்கும். இப்போ மியூசிக்லேருந்து நம்ம எல்லாமே அதை சேஞ்ச் பண்ணணுங்கிறது வந்து நாங்கள் எடுக்கும் போதே பிளான் பண்ணது இப்படி தான். அவன் போய் விசாரிக்கிறதே அவன் பார்த்தா சிரிப்பு தான் வரணும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் போலீஸாக தான் விசாரிப்பான். அது வரணும்னு நினச்சி நாங்கள் எடுத்தோம். அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பெண் கதாபாத்திரங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாவது நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் நான் பார்க்கப்பட்ட பார்வையில் அவர் எனக்கு நின்ன இடம் வந்து தவறுன்னு படுது, அவர் வேணாம் அப்படின்னு அந்த பெண் சொல்கிற இடம். இன்னொருத்தவங்க வந்து ஒரு செவிலியராக பேஷண்ட்டை கவனிக்கிற விதத்தில் இவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ அக்கறையாக இருப்பாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு விஷயம் அவங்களுக்கே உருவாகுது. அவங்களோட பார்வையிலும் இவர் எங்கேருந்து எப்படி வந்தாலுமே அவரோட வேலை சார்ந்து அவர் இதுதான் சூழல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை. இன்னொருத்தங்க காவல்துறைக்கு வந்து கையொப்பமிட்டு தன்னோட இருப்பை காட்டிக்கணும், இல்லைன்னா காவல்துறை வீடு தேடி வருங்கிற சூழ்நிலையிலையும் யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு நாம் உதவணும் மனிதாபிமானத்தில் அப்படிங்கிற ஒரு இடம். கோர்ட்டில் நம்ம பார்க்குற ஜட்ஜி கதாபாத்திரம், இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க அடுத்தடுத்து படத்தில் வருவாங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க, கமர்ஷியலாக ஃபிட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இது ரைட்டிங்கில் எப்படி இருந்தது? ஏன்னா இப்போ என்கேஜ்மெண்ட் முடித்து அவர் வேணான்னு சொல்கிற அந்த பெண் இடத்துல நர்ஸையும் போட்டிருக்கலாம், நர்ஸ் இடத்துல எந்த பெண்ணையும் போட்டிருக்கலாம். பட் கேஸ்டிங்கால் ஃபிட்டாக உட்காந்துருக்கு பாரு அப்படின்னு யோசிக்க வச்ச இடம் இது. கரெக்ட். எனக்கு என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நர்ஸ் கேரக்டர் வந்து பார்க்கும்போதே வந்து அவங்க வந்து எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து சீனாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்க இவ்வளோ தூரம் வந்தாலுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பிளான் தான் இருந்துச்சு. இன்னொன்று அதுக்கு முன்னாடி அவங்க வந்து வெப்சீரிஸில் ஒன்று நடிச்சிருந்தாங்க. பார்க்கும்போதே சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்த்தோம் அந்த கேரக்டர். அவங்களுக்கு நமிதாக்கு வந்து நான் ஃபோனில் தான் கதை சொன்னேன். அவங்களுக்கு ஓகே, அவங்க பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி மதனான்ட்ட சொன்னேன். உடனே அவங்களுக்கு நம்பர் வாங்கி கொடுத்து பேசினாங்க. நான் ஃபோனில் தான் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோனில் கதை சொன்னேன். அவங்களுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அருள் ஜோதி ஆக்சுவலாக அவங்க வந்து இதுக்கு முன்னாடி டிராகன் நடிச்சிருந்தாங்க. ஸோ டிராகனில் அந்த ஒரே ஒரு சீன் மட்டும் தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து அவங்க ஃபஸ்ட்டு நான் ஃபோனில் தான் அவங்களுக்கும் கதை சொன்னது. அவங்களே வந்து கேட்டது என்னென்னா நெகட்டிவாக போயிருமே அப்படின்னாங்க. இல்லைங்க நெகட்டிவாக போகாது, நீங்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிஞ்சுக்கிற ஒரு விதமாக தான் இருக்குமே தவிர. அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இவன் தான் அந்த பொண்ணுகிட்ட வந்து நம்பர் கொடுத்துருப்பான், அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இவனுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த பொண்ணு பண்ணும், ஆனால் இவன் எதுவுமே வந்து வேலை விஷயத்தில் இருக்கனால பண்ண முடியாமல் போகும். ஸோ இவன் மேலே தான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணை நாங்கள் இது பண்ணோம். அந்த இடத்துல தப்பாகவே இருக்காதுங்க, நீங்கள் வாங்க, ஃபுல் கதையுமே அவங்கள்ட்ட சொன்னேன். சரி ஓகே, எனக்கு வந்து சின்ன ஒரு பயம் நெகட்டிவாக இருக்கக்கூடாது மட்டும்தான். சரி கண்டிப்பாக வாங்க, நெகட்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அவங்களை கூப்பிட்டு. ஸ்டார்டிங்லேருந்தே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கும். ஃபோன் வரும், ஃபோன் எடுத்து நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து மைக்கில் ஐஸ்கிரீமில் வந்து ஃபுல்லாக போராடமாகவே அப்படியே இருக்கும். ஸோ இந்த பொண்ணு அப்போது ஒரு ப்ராஸ்டியூட்டோட பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும். இப்போது இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு அடுத்த கேள்வி எதுவுமே கேட்காம எனக்கு இந்த வேணான்னு சொல்லி முடிவு எடுத்தோம். இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே இந்த இவனை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நான் பண்ணியிருந்தேன்னா அந்த இடம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அதனால தான் வந்து அந்த பொண்ணை அந்த மாதிரி கேரக்டராக வச்சது. இன்னொன்று ஜட்ஜு கேரக்டர் வந்து நாங்கள் நிறையா பேரை தேடணும். எனக்கு வந்து கடைசி விவசாயியில் இருக்க அந்த ஜட்ஜு கேரக்டர் தான் எனக்கு வேணும்னு முடிவில் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா அவங்க மட்டும் தான் நான் பார்த்ததில் ரியலாக இருந்தாங்க. நான் போய் கோர்ட்டில் போய் ரிசர்ச் பண்ணும்போதும் நான் பார்த்த எல்லாருமே வந்து அவங்கள ஸ்லாங்கில் இது வரைக்கும் நம்ம படத்தில் பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த சுத்தியில் எடுத்து தட்டி அது மாதிரிலாம் பேசி தானே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நான் போய் பார்க்கும்போது டோட்டலாகவே வேறு ஒன்றா இருந்துச்சு கோர்ட். ஸோ ஒரு கோர்ட்டு வந்து இந்த ஒவ்வொரு இடமும் உட்காந்து அவங்க பாட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. கைதி யாருமே பேசக்கூடாது, யார் வந்து குற்றம் சமத்தப்பட்டாங்களோ அவங்க வந்து பேசக்கூடாது. இந்த சைடு வந்து போலீஸ்லாம் வந்து யூனிஃபார்ம் இல்லாமல் கோர்ட்டு போலீஸு தனியாக இருந்தாங்க. ஸோ இது மாதிரி அந்த கோர்ட்டுக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருந்துச்சு. கொலை பண்ணுற கைதியும் இருந்தான், அதே மாதிரி தப்பு செய்யாமல் நிலப்பிரச்சனையில் வந்து கோவப்பட்டு அடித்தவங்க, இது மாதிரி வந்து நான் அவ்வளோ பேரை பார்த்தேன். ஒரு கோர்ட்டை வச்சு எடுத்தாலும் நிறையா எடுக்கலாம், அவ்வளோ இருக்குது. நான் போய் 4 நாள் தான் போயிருக்கேன், 4 நாளில் அவ்வளோ இருந்துச்சு. எனக்கு திருச்சி கோர்ட் எப்படி உள்ளே இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லி அங்கே செட்டு போட்டதுலேருந்து எல்லாமே அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். நான் போய் ஆர்ட் டேரக்டர்லாம் கூட்டி போய் கோர்ட்டை போய் ஒரு நாள் ஃபுல்லாக காமிச்சேன். பாருங்கள் அந்த இடத்துல எப்படி இருக்கோ அது மாதிரி தான் எனக்கு வேணும். பேப்பர் எல்லாமே வந்து வெளியில் வந்து இந்த கேஸுன்னு சொல்லி வெளியிலேயே தொங்கும். எனக்கு அப்படி தான் வேணும், எனக்கு அதே பீரோல் தான் வேணும். அதே மாதிரி இந்த அம்மா உட்காந்துருக்க மேலே இங்கே அம்பேத்கர் ஃபோட்டோனா இங்கே திருவள்ளுவர் ஃபோட்டோ வேணும், இந்த திருக்குறள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொன்றுமே வந்து அங்கே இருக்க பெஞ்சிலேருந்து எல்லாமே வந்து ரவுண்ட் பெஞ்ச் இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட வந்து ஸ்ட்ரெயிட் பெஞ்சு தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அம்மா உட்காந்துருக்க இடத்துலேருந்து இந்த டேரெக்டாக தான் வந்து கிளாக் இருக்கணும், அதுக்கு கீழே தான் வந்து அக்யூஸ்ட் நின்று பேசணும், அது பக்கத்தில் பெஞ்ச் இருக்கணும். அதே மாதிரி கூண்டு வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும், 2 இடத்துல இருக்கக்கூடாது.
இது எல்லாமே வந்து எனக்கு நான் கோர்ட்டு போய் அவங்கள போய் காமிச்சேன். ஸோ அது மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி நான் வந்து ஒரு 3 ஜட்ஜு பார்த்தேன். 3 பேருமே வந்து ஒரு 26, 27 வயசு தான் இருக்கும். அவங்கள பார்த்தோன்னே வயசானதுலேருந்து எல்லாருமே வந்து பயங்கர மரியாதை கொடுக்குறதுலேருந்து அவங்க வந்தால் எந்திரிச்சு ஸ்டார்டிங்லேருந்து நான் போக ஆரம்பித்தேன். காலையில் நான் 9 மணிக்கு போய் உட்காந்துருந்தேன்னா ஸ்டார்டிங்கில் அங்கேருந்து விறுவிறுன்னு அந்த அம்மா வருவாங்க. ஜட்ஜ் அம்மா வரதுக்கு முன்னாடி ஒரு தவாளி வந்து ஒரு ஜட்ஜ் வரான்னு சொல்லுவாங்க. போய் உட்காருவாங்க. உட்காந்துனா எல்லோரும் வணக்கம் வைப்பாங்க. பெட்டிஷன் வாங்குறதுலேருந்து எல்லாமே வந்து நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு தான் நான் எடுத்ததே அப்படி தான் எடுத்தேன். கொம்பன் முத்தையா எனக்கு கால் பண்ணி கோர்ட்டு வந்து நான் பாலா சாருக்கு அப்புறம் வந்து உங்களாம் ரியலாக பார்த்துருக்கேன்னு சொல்லி எனக்கு சொன்னார். ஸோ அந்த ரிசர்ச் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி அவர்கிட்ட இருந்தெல்லாம் எனக்கு வந்து பாராட்டு கிடச்சிது. ஸோ அப்படி தான் வந்து ஜட்ஜு கேரக்டர் வந்து நாங்கள் அமைச்சது. ஸோ அந்த கேரக்டர் வந்து பேசணுங்கிற போதே நான் அவங்கள்ட்ட போய் ஒரே வார்த்தை தான் சொன்னேன். அக்கா இந்த மாதிரி நீங்கள் வந்து கடைசி விவசாயியில் அந்த அக்கா நடிச்சிருப்பாங்கள்ல அவங்கள மாதிரி தான் நீங்கள் வந்து போல்டாக இருக்கணும். நீங்கள் எதுக்கும் அந்த வீடியோ பார்த்துக்கங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட வீடியோ காமிச்சு நீங்கள் பார்க்குறது பேசுகிறது எல்லாமே வந்து இவ்வளோ திமிராக தான் இருக்கணும். நீங்கள் வந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க. இவங்க எல்லாமே நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வந்து நான் அந்த கடைசி விவசாயினா ரேச்சல் ரெபக்கா அவங்க நடிச்சு. ஸோ அந்த கேரக்டர் அப்படி தான் பண்ணோம். ப்ராஸ்டியூட் கேரக்டருமே வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து வல்கராகவே காட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் ஃபஸ்ட் எடுத்தோம். அவங்க ஒரு தப்புக்காக கையெழுத்து போட வந்திருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த இடத்துலையுமே வந்து ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரியில் தான் ஃபுல்லாக இருப்பாங்க. அவன் வீட்டுக்கு தேடி போகும்போது கூட ஒருத்தன் வீட்டில் இருப்பான். வீட்டில் இருந்துட்டு வாமா அப்படின்னு கூப்பிடுவான், அப்படியே சும்மா இறங்குவான். அப்போ கூட அவங்க சாரியில் தான் இருக்கணும், எதுவுமே வந்து கிளாமராகவே இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ வெப் சீரிஸ்லாம் என்ன எப்படி வேணால் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஓகே டன். அருள்தாஸ் நடிகர், அவர் தாய் கிழவி படமாக இருக்கலாம், இல்லை நான் மகான் அல்ல, எங்கே இருந்து நம்ம யோசிச்சாலுமே அந்த கேரக்டரை அவர் பண்ணதுக்கப்புறம் இன்னொருத்தர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபிட்டாக அந்த பாத்திரத்துக்குள்ளே அளவாக வந்து உட்கார்ற ஒரு ஆளுமையாக இப்போ தெரிகிறாரு. அவரோட ஸ்பெஷலாக நீங்கள் கவனிக்கிற விதம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அண்ணன்ட்ட என்னென்னா, அண்ணன் ஆக்சுவலாக கேமராமேன். அதனால் இப்போ சில சமயம் வந்து நாங்கள் ஆர்டிஸ்ட்டு ஆப்போசிட்டில் அந்த ஆர்டிஸ்ட் இல்லைன்னா கூட அண்ணன்ட்ட வந்து அண்ணே இன்றைக்கி இந்த சீன் எடுக்கணும் அவங்க இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல தம்பி, எனக்கு ஒரு க்ளோஸ் எடுத்துக்க, ஒரு மிட் எடுத்துக்க, அப்புறம் என்ன சஜஷன் தானே, யாராச்சும் ஒரு டூப் வச்சு எடுத்துக்க அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லுவார். இது எல்லோரும் பண்ணுறது தான். பட் என்னென்னா அந்த சமயத்தில் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சமயத்தில் ஐயோ அவர் வந்துட்டார், ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் இல்லை என்னடா பண்ணணும்னு யோசிச்சோம்னா அவர் அதெல்லாம் வா எடுத்துக்கலான்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒரு சீனு வந்து இதுதான் கண்டென்ட்னா இதுதான் கதை அப்படின்னு பேப்பரை படிக்கவே மாட்டார். அவர்கிட்ட போயிட்டு வந்து சுலைமான் சொல்லிட்டு என்னோட கோட் எடுத்துருக்காரு, போய் ஃபுல்லாக சொல்லிடுவார். அவர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே வந்துடுவார். அதில் வந்து அவர் நிறையா விஷயங்களை ஆட் பண்ணுவார். பேசிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி எடுத்து குடிப்பார், டக்குன்னு ஃபோன் எடுத்து அவராகவே பேசுவார். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரியலாகவே இருக்கும். ஸோ அவர்கிட்ட வந்து நம்மகிட்ட வந்து இந்த கதை இதான் அவங்களோட மீட்ரு, இதான் அவங்களோட சீன் அப்படின்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் அதுக்கான என்ன விஷயம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிடுவார். நம்ம எதையுமே வந்து இப்படி தான் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லவே தேவையில்லை. அதனால தான் வந்து அவர் ஒவ்வொரு இது நடிக்கும் போதும் அதுக்கு மட்டும் அவர் ஃபிட் ஆகிறதுக்கான காரணமே, அதை தாண்டி வேறு யாரும் நடிக்க முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தா வில்லத்தனமாகவும் இருக்கணும். அவர் ஆக்சுவலாக அண்ணனை பார்த்தாவே வந்து ஒரு வில்லத்தனம் இருக்கும். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் இவர் தான் வந்து யாரையுமே அடிக்கவே மாட்டார், ஒருத்தனோட அடிக்க மாட்டார். அப்போ அடிக்கவும் கூடாது, பார்க்க வில்லத்தனமாக இருக்கணும், இவர் மிரட்டவும் செய்யணும். அதே சமயத்தில் லாஸ்ட் ஒரு எபிசோடில் வந்து இவரோட நடந்த ஒரு விஷயத்த பற்றி பேசணும். இது எல்லாத்துக்கும் ஃபிட்டான ஒரே ஆள் யாருன்னா அவராக தான் எங்களுக்கு இருந்துச்சு. இன்னொன்று அவரோட கண் எங்களுக்கு வந்து ரொம்ப, அவர் கோவம் பார்க்கும்போது அந்த இதுவும் அதே கண்ணை அப்படியே வச்சு நீங்கள் காமெடியாக மியூசிக் போட்டிங்கன்னா காமெடியாக ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் அவர் ரொம்ப ஃபிட்டாக இருந்தார். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அவர் சூஸ் பண்ணோன்னே வந்து ஒரே ஒரு நாள் கதை சொன்னேன், அதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அண்ணன் பண்ணது. ஒரு இயக்குனரோட ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ வாரண்ட்டு இல்லை கதகளி இது நம்மால் இதெல்லாம் நீங்கள் பயணப்பட்ட நாட்கள் இல்லாத நாட்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கும். எவ்ரி சண்டே ஹாலிடே, அன்றைக்கி பெருசாக எதையும் ஒர்க் பண்ணாத அப்படின்னா தான் சைக்காலஜியாக புதுசான ஐடியாஸ் உனக்கு ஓப்பன் ஆகும்ன்ட்டு. இயக்குனராக சினிமா திங்க் பண்ணுறது, சினிமாவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பிரெயினை வந்து நார்மல் ஆக்கிக்கிறது, இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? இப்போது எனக்கு தெரிஞ்சு எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சண்டேலாம் எங்களுக்கு ஹாலிடேலாம் கிடையாது. சார்ட் ஒர்க் பண்ணும்போதும் சண்டே ஒர்க் பண்ணோம், பிரசாந்த் கூட இருக்கும்போது சண்டே தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு என்னென்னா இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒர்க்கு தானே. இப்போ மற்ற ஒர்க்குனா இப்போ நம்ம போயிட்டு அங்கே போய் உட்காந்து நம்ம வேலை பார்க்கணும், ரொட்டீன் லைஃபாகவே போயிட்டுருக்கோம். இப்போ இது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு ஊரில் சொல்லுவாங்களே அட்டி போய் உட்காந்து பேசுகிறேன், அப்படியே தான் இருக்கும். அதனால் காலைல கிளம்பி போய் உட்காந்தோம்னா ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். காசி பேசுகிறதா இருக்கட்டும், கதை பேசுகிறதா இருக்கட்டும், அரசியல் அது இதுன்னு பேசிகிட்டே இருப்போம். டக்குன்னு வந்து இந்த சீன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது இப்படி ஒரு சீன் இருக்குது, இப்படி ஒரு என்ன ஒரு 2 hours பேசுவோம். அதுக்கப்புறம் நார்மல் கதை பேசுகிறது. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஜாலியான லைஃபாக இருக்கும். அப்போல்லாம் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கெல்லாம் முடிச்சுட்டு பாலக்கடையில் உட்காந்துருப்பாங்க, இல்லைனா ஒரு கடையில் உட்காந்து எல்லோரும் பேசுவாங்கள்ல. ஸோ அப்படி தான் எங்களுக்கு வந்து இந்த சினிமாவை வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு மற்றவங்கலாம் புக்ஸ் படிக்கிறது அது மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வந்து புக்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். போவோம், காலையில் உட்காந்து படம் பார்ப்போம்.
ஸோ அந்த படத்துலேருந்து நம்ம படத்துக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம், ரெஃபரன்ஸ் எடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவே தான் இருக்குல்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் வேலையில் இருந்துட்டு அவர் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவார்னா படம் பார்க்க போவார். இப்போ நமக்கு வேலையே இந்த படம் பண்ணுறது தான். அப்படிங்கும்போது நமக்கு ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்போது இது எதுவுமே வந்து ஃப்ரீ டைமில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிடையாது. எனக்கு ஃப்ரீங்கிறதே வந்து இந்த சினிமாக்குள்ளே இருக்கிறனால ஃபுல்லாகவே வந்து படம் பார்க்குறது, வெப் சீரிஸ் பார்க்குறது நிறையா இருக்குது. அதே மாதிரி படத்தை பற்றி ஃபுல்லாக பேசுவோம், டிஸ்கஷன் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து ஜாலியாக இருக்கிறதுனால எங்களுக்கு இது வந்து வேலையாக தெரியல. ஸோ அதனால எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. இதுக்குன்னு ஒரு நாள் லீவ் விடணுங்கிறது தோணலை. இப்போ முடிச்சுட்டு இப்போ நான் போய் ஒருத்தரை போய் பார்க்க போகிறேன். வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் வேறையாக இருக்கும். சினிமா பற்றி பேசாமல் வேற ஒன்று பேசிக்கிட்டு குடும்பத்தை பற்றி என்னங்கிறத பேசிகிட்டு இருப்பேன் தவிர மற்ற நான் எங்கே போய் ஆட்டை போய் உட்காந்தாலுமே சினிமா பற்றி அதுக்குள்ளே தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் இது வந்து இது வேலைன்னு இல்லாமல் இது ஒரு லைஃபோட ஒன்றி போனதாக ஒன்று இருக்குது. ரொம்ப நன்றி வானொலி வந்ததுக்கு. வெப் சீரிஸ் உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு. உங்கள் மேலே கவனிக்கத்தக்க இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பார்வை விழுந்திருக்கு. இது அடுத்தடுத்து பெரிய வெற்றியாக உங்களுக்கு மாற வானொலி சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ப்ரோ, நன்றி.